கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களோடு அபிராம பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியை தினம் தினம் சுவைப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று பாடல் 34. எப்போவுமே முக்தி, யமபயம், இதுக்கெல்லாம் நிறைய பாட்டு பார்த்தோம். இந்த பாட்டு என்ன தரும் தெரியுமா? நிம்மதியான, ஆனந்தமான, சுகமான, கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் கொடுக்கும். வந்தே சரம்புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர் கதிர் ஞாயிறும் திங்களுமே. இங்கே கொஞ்சம் நிலாவை வேற கூட்டின்னு வந்துட்டாரேன். இவருக்கு நிலா தேவை. அபிராமப்பட்டர் அமாவாசை அன்னைக்கு பாடுறார், நிலா வேணும். அதனால் நிலாவை அப்படி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறார். வந்தே சரம் புகும் அடியார்க்க, எல்லாத்தையும் மறந்து அம்மா அப்படின்னு சொல்லி அவகிட்ட உருகி, என்னம்மா எவ்வளோ பிரச்சனை தர அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே உருகி அழுது அவளுடைய திருவடி கமலங்களை பிடிச்சு பாருங்களேன். அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவாளாம்? வானுலகம் தந்தே பரிவோடு. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம். அது கொஞ்சம் வசதி இல்லாத வீடு. ஒரு ரூமில் மட்டும் சின்னதாக, ஒரு ரூமில் தான் ஃபேனே இருக்குது. நானும் என் கணவரும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் ரூமில் நீங்கள் படுங்க, நாங்கள் அப்படி வெளியில் படுத்துக்கிறோம். சிச்சோ எதுக்கு நீங்கள் வெளில படுங்க? நான் வெளில படுக்க, வெளியில் ஃபேனே இருக்காது, கொசு கடிக்கும். நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க. இந்த ஒரு ரூமில் தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஃபேன் இருக்கும். நீங்கள் இங்கே படுங்க, நாங்கள் எங்கேயாவது திண்ணையில் படுத்துப்போம், இல்லை வெளியில் காத்தோட்டமாக படுத்துப்போம், இல்லை மொட்டை மாடியில் போய் படுத்துப்போம். ஏதாவது சொல்லிட்டு அவங்க வேறு இடம் போயிடுவாங்க. யாருக்கு பண்ணுவாங்க? ரொம்ப பிடிச்சவங்களுக்கு. பிடிக்காதவங்க வீட்டுக்கு போனால், அச்சோ இன்றைக்கி வந்துட்டிங்களா, இந்த ஒரு ரூம் தான் ஃபேனு, குழந்தை வேறு இருக்கீங்க, நாங்கள் படுத்துப்போம். நீங்கள் மொட்டை மாடியில் படுத்துக்கிறீங்களா, இல்லை மரத்தடியில் அங்கே கயிற்றுக்கட்டில் போடட்டுமா, இல்லை திண்ணையில் படுக்கிறீங்களா, இல்லை ஹாலில் படுத்துக்கிறீங்களா, விசிறி தரட்டுமா? அப்போ ரொம்ப முக்கியம் இல்லாதவங்களுக்கு அதான் ட்ரீட்மெண்ட். என்னை விட உயர்ந்தவங்க, ரொம்ப முக்கியமானவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஒரு வசதியான இடத்த கொடுப்பேன். அம்பாள் கிட்ட போய் சரணடைந்தால் அம்பாள் என்ன பண்ணுவாளாம்? அவளுடைய வசதியான இடத்த நமக்கு கொடுத்துருவாளாம். வானுலகம் தந்தே பரிவோடு. அன்பா வந்துட்டியா எடுத்துக்கோ, அப்படி இல்லை, பரிவோடு வா வா, இதுதான் என் இடம், நீ வசதியார் அப்படின்னு. நம்ம ஒரு வாழ்க்கைனா, ஒரு வீடு, ஒரு குடும்பத்தில் எல்லா உறவுகளோட மனநிறைவோட, தேவையான ஐஸ்வர்யத்தோட, ஆரோக்கியத்தோட அம்பாள் நம்மளை பார்த்துப்பாளாம். அப்படி வானுலகம் தந்தே. அவள் எங்கே போயிருப்பா? இப்போ அவள் எங்கே வேணாலும் போயிருப்பாளாம். சதுர்முகமும், பிரம்மாவோட 4 முகங்களில் போயிருப்பாளாம். இல்லை பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும், திருமால் துளசி வச்சுன்னு இருக்கார்ல திருமால், அவர்கிட்ட போய்ப்பா. ஏன்னா எல்லாமே அவள் உருவாக்கியது. அல்லது பாகமும், சுவாமியினுடைய இடப்பக்கம் கொடுத்துருக்காரு, அப்படி பாதி இடத்துல போய் இருந்துப்பாளாம். பொற்செந்தேன் மலரும், அப்படியே சிவந்த தாமரை மலரில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துப்பாளாம். அதுவும் உடம்பு வலிக்குது, இடம் பத்தலைன்னா அலர் கதிர் ஞாயிறும், சூரியனில் கொஞ்சம் நேரம் உட்காருவலாம். அச்சோ ரொம்ப ஹாட்டாக இருக்கே அப்படின்னா குழு குழுன்னு வேணும்னா நிலாவில் போய் உட்காந்துப்பாளாம். இப்படி நமக்கு வசதியான ஒரு இடத்த கொடுத்துட்டு, வசதி இல்லைனாலும் அவள் எந்த இடத்துக்கு வேணாலும் போய் தனக்கு வசதி கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாளாம் அம்பாள். பிரம்மா அவள் படைத்தது, திருமால் அவள் படைத்தது, சிவம் அவள் படைத்தது, ஞாயிறு, திங்கள், உலகம், காற்று, மலை, கடல் என அனைத்தும் அவள் படைத்தது. மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து மகிழ்ந்து நிலாவும், பாரதி பாடுறார். அப்படி எந்த இடத்துல வேணாலும் போய் நான் இருந்துக்கிறேன், நீங்கள் வசதியாக இருங்கன்னு கொடுக்கக்கூடிய அம்மா பரிவு அவகிட்ட இருக்குமா. அதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல லக்ஸுரியான, ஒரு நீட்டான லைஃப், கம்ஃபர்ட்டான லைஃப், ஒரு சுகபோக வாழ்க்கை வேணும்னா போகமூர்த்தமும் அவளும் சுவாமியும் தானே. அதனால தான் உற்சவ காலத்தில் சுவாமி அம்பாளும் போகமூர்த்தமாக வராங்க. அதனால் அவளிடம் உருகி வேண்டி பாடல் 34 பாடுங்கள். ஆனந்த சுகமான வாழ்வை அளிப்பாள் அம்பாள். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.